ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சிவகாமியோட மாமியார் சொல்றாங்க, எனக்கு சந்தியா போலீஸ் ஆகுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க எல்லாருமே இதுக்கு சம்மதிச்சாலும் நான் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா போலீஸ் ஆயிட்டானா நம்ம கிராமத்துல நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரவி அவனோட மருமகளை வேலைக்கு அனுப்பி அந்த காசுல உட்காந்து சாப்பிடுறான்னு தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்துல சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததான் அர்ச்சனா செந்தில்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தியா என்னென்னமோ ஆக்டிங் பண்ணி அத்தையை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டா, ஆனா இதுல மெயினா பாட்டி சம்மதிக்க மாட்டாங்களே, எனக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, பாவண்டி அண்ணி அவங்களோட கனவு லட்சியத்தை அடைய முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல நீ சந்தோஷப்படுற அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அவ என்னெல்லாம் பண்ணா, எல்லார் முன்னாடியும் கால்லெல்லாம் விழ வச்சால, அவளுக்கு கடவுளா பார்த்து வச்சார்ல ஆப்பு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அர்ச்சனா. உன்ன மாதிரி இப்படி ஒரு கெட்டனம் பிடிச்ச பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்றாரு. உங்களுக்காக ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்க போறேன்ல, நாளைக்கு என்னோட பிள்ளை வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுறப்ப உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. நீன்னு இல்ல அர்ச்சனா, நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவ எனக்கு குழந்தை பெற்று கொடுப்பா, இது பெரிய விஷயம் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போறாரு செந்தில். அடுத்ததா சந்தியா வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப சந்தியாவோட மாமனார் வராரு. கவலைப்படாத சந்தியா, அம்மா பேசினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறியா? அவங்க கிராமத்துக்காரவங்க போலீஸ்காரங்கனாலே பயப்படுவாங்க, இதுல நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க போலீஸ் ஆகணும்ன்றப்ப அவங்களால ஏத்துக்க முடியலமா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அம்மாவும் புரிஞ்சுப்பாங்கம்மா, நீ அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்றாரு. சரவணன்ட்ட இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா மயில் இப்ப அவங்க வராங்க. சந்தியாவை கூப்பிடுறாங்க. உங்களை சிவகாமி அம்மாவும் பாட்டியும் கூப்பிட்டாங்கம்மா, அவங்க கோயிலுக்கு போக போறாங்களா, உங்களையும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா மாமனார் சொல்றாரு, கோவில்ல வச்சு நீ பாட்டிட்ட இதை பத்தி பேசுமா, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் கோவில்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சிவகாமியோட மாமியார் சந்தியாட்ட சொல்றாங்க, போலீஸ் வேலைக்கு நீ வந்துட்டேன்னா இங்க பாத்தியா இப்படி பந்தோபஸ்துக்கு நிக்கணும், கால் கடுக்க நிக்கணும், அதெல்லாம் உனக்கு தேவையாமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பெரிய போலீஸ் ஆக போறேன் பாட்டி, எனக்கெல்லாம் அந்த மாதிரி வேலை இருக்காது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இப்போ கோவில் வாசல்ல நின்று ஒரு பெண் போலீஸ் அழுதுட்டு இருக்கிறாங்க. சிவகாமி மாமியார் அந்த போலீஸ்ட போய் கேக்குறாங்க, எதுக்காகமா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டேமா, ஒரு நல்ல நாள் கூட என்னால வீட்டுல இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுறாங்க. நான் இந்த போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்டு தான் வந்தேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. வேலையை விட்டுலான்னு பார்த்தா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமியோட மாமியார் அந்த போலீஸ்ட சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோமா, உத்தியோகமா குழந்தையான்னு வரும்போது நீ குழந்தைன்னு தாமா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உன்னோட அதிகாரிட்ட சொல்லி லீவு கேட்டு வீட்டுக்கு போமா, அதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாட்ட சொல்றாங்க சிவகாமியோட மாமியார், நாளைக்கு நீ போலீஸ் வேலைக்கு போனேன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமிட்டே சொல்றாங்க, நாளைக்கு இவளும் இப்படிதான் எங்கேயாவது நின்று அழுதுட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் வேலை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.